Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillahi sallallahu alaihi wasallam. Allahumma salli ala sayyidina nabiyina maulana Muhammad wa barik wa sallim alaihi. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் இவர்கள் யார் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்து அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை, அவர்கள் சொன்ன விஷயங்களை தானும் அமல் செய்து இந்த சமூகத்துக்கும் சொன்னவர்கள். ஆனா அமல் செய்யற விஷயத்துல சஹாபாக்களை அடித்து கொள்ள முடியாது. ஒரு விஷயம்னா உடனே அதை அமல் செய்திருப்பார். லந்தனாலும் இது 4வது விஷயத்துல வருகிறது. இந்த ஆயத்து இறக்கப்பட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்லுவார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு பிரியமானதை செலவு செய்யாதவரை நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். பிரியமானதுன்னா எது? மனிதனுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாமே கொஞ்சம் போதும் அப்படின்றோம். சாப்பாடு வேணுமா, சாப்பாடு பிரியம்தான், நல்லா பசி இருக்கும் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், போதுங்க 2 தட்டு சாப்பிட்டு போதுன்றோம். ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஆசையா இருக்கும், பிரியமா இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை வாங்குவோம் அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவோம். ஒரு குறிப்பிட்ட போதுங்க அப்படின்னு விட்டுருவோம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள், செல்போன் இருக்குது, பைக் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் பிரியமானது தான். ஆனா எல்லாத்தையும் பிரியமானது எது அப்படின்னா பைசா தான். என்ன யாருக்கா இப்ப சாப்பாடு கொடுத்து சொல்றேன், எனக்கு சாப்பாடுலாம் வேணாங்க, காசை கொடுத்துருங்க. டீ வாங்கி தருவாங்க, இல்லை வேணாங்க, காசை கொடுத்துருங்க. அப்ப எல்லாருக்குமே இந்த காசின் மீது ஒரு பிரியம் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க செலவு செய்யாத வரை நன்மையை நீங்கள் அடைய முடியாது. அப்ப இந்த ஆயத்து இறங்கின உடனேயே மதீனாவில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட பைரஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பேரிச்சம்பழம் தோட்டம் இருந்துச்சு. அது எங்க இருந்துன்னா பள்ளிக்கு ஏற்ற மாதிரி, இப்ப இல்லை அந்த தோட்டம், 21ஆம் நம்பர் கேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் போயிடுச்சு, பில்டிங் ஆயிடுச்சு. அந்த தோட்டத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் மத்தியான நேரத்துல ஓய்வு எடுப்பாங்க. அங்க உள்ள தண்ணீர் ரொம்ப இனிமையானதாக இருக்கும். மதீனாவை பொறுத்தவரை நம்மளுக்கு மாதிரி போர் போட்டா தண்ணி வர மாதிரி வராது. ஒரு சில கிணறுகள்ல தான் தண்ணி இருந்தது. உஸ்மான் லக்கனுடைய கிணறுன்னு சொல்லுவாங்க, அதுலயும் தண்ணி இருந்தது. அதே போல இந்த கிணத்துலயும் தண்ணி இருந்துச்சு. ரசூல்லா போய் படுத்திருப்பாங்க, ஓய்வு எடுப்பாங்க, உள்ள தண்ணீரை குடிப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு வருவாங்க ரசூல்லா. அப்ப அந்த சஹாபி அபூ தல்ஹாவுக்கு சொந்தமான அந்த தோட்டம், அபூ தல்ஹா சொல்லுவாரு ரசூல்லாட்ட, யார சொல்லா, இந்த ஆயத்தின்படி நான் அமல் செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா செய்ய போற? என்கிட்ட வேற எந்த பொருளும் இல்லை, இந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது, இந்த தோட்டத்தை தான் நான் ரொம்ப விரும்பி வச்சிருக்கிறேன், அந்த தோட்டத்தை அப்படி எல்லாரும் பதில கொடுத்துட்றேங்க. உடனே ரசூல்லா சொன்னாங்க, நல்லா யோசனை பண்ணிக்கப்பா. இல்லை யார் சொல்ல, நான் கொடுத்துட போறேன். சரி பரவாயில்ல, நீ கொடு, ஆனா எல்லாத்தையும் கொடுக்காத, உனக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொடு. நீ எல்லாத்தையும் கொடுத்து நாளைக்கு நீ கையேற்றிடக்கூடாது. அதே போல சொன்னாங்க, ஒரு சொந்த பந்தம் இருக்காங்களா இல்லையா, அவர்களுக்கும் கொடு என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல அந்த சஹாபியும் அந்த தோட்டத்தை, அந்த ஆயத்தை கேட்ட மாத்திரத்திலே உடனே சதக்கா செய்தார் என்பதை வரலாற்றை நாம் பார்க்க முடியும். எனவே நாம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கணும் வந்துட்ட மாட்டோம், என்ன செய்யக்கூடாது, நாளை கொடுக்கலாம் இன்னைக்கு கொடுக்கலாம் இல்லை, உடனே கொடுத்துருக்கு, வேலையை முடிச்சு நாளைக்கு நம்ம கையில இல்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனஃபி மதுஹபுடைய பெரிய ஒரு மாமேதை இமாம் அவர்கள். அந்த காலத்துல பார்த்தாங்க 2 பாக்கெட் வச்சிருப்பாங்க சட்டைக்கு, வலது பக்கம் இடது பக்கம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய துணி வியாபாரி, அவங்க காசு வச்சிருப்பாங்க.
யாராவது கேட்டால் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. இடது கையில கொடுப்பாங்க, திடீர்னு வலது கையில கொடுப்பாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்டார், என்ன இமாமா இருக்கிறீங்க, என்ன இடது கையில கொடுக்குறீங்க, வலது கையில கொடுத்தா என்ன? அவர் சொன்னாங்க, இந்த கையில நான் மாத்துறதுக்குள்ள என் நப்சு மாறிச்சுன்னா என்ன பண்றது? அந்த கைக்கு எடுக்கிறதுக்குள்ள உடனே டக்கு தானே பக்கமா இருக்கு, உடனே எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்பா. எனவே நல்ல விஷயங்களில நாம் எப்பொழுதுமே முந்தி கொள்ளணும். வாதிவும் இல்லாமல் நல்ல அமல்களை செய்ய முந்திக்கிறங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்கள் அந்த ஹதீஸையும் ஆயத்தையும் அமல் செய்கிற விஷயத்துல மிக முன்னோடிகளாக சீக்கிரமாக அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா சஹாபாக்களை போல ஒரு தியாகம் செய்தவர்கள் இந்த வரலாற்றிலே வேறு யாருமே இருக்க முடியாது. என்ன, மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து சஹாபாக்கள்லாம் மதீனாவுக்கு வர்றாங்க. அவங்கள்ட்ட வேற எந்த விஷயமும் இல்லை, துணி இல்லை, வீடு இல்லை, சாப்பாடு இல்லை. ஏதோ வந்தவங்க கூட்டம் கூட்டமாக 10 பேர் 20 பேர் இப்படி வருவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஒருத்தர் கூடாங்க, வாப்பா இவரும் கூட்டி போய் ஒரு நண்பரை வச்சுக்க, இவருக்கு சாப்பாடு இல்லாமல் கொடுப்பாங்க. இன்னொருத்தருக்கு கூடாங்க, இவரை கூட்டிட்டு போ. இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களையா மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து விட்டாங்க. அப்பதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் யாரு அப்படின்னா அவங்க மக்காவாசி தான். அவருடைய நண்பர்கிட்ட போய் சேர்த்து விடும் போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு கடத்தெருவை காட்டி விடுங்க, நான் வியாபாரம் பண்ணி நான் பொழைச்சிக்கிடுவேன். அதே போலதான் அவர்கள் வியாபாரம் செய்து மதீனாவில மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக, விரல் விட்டு சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக, இறைவனுக்காக செலவழிக்கக்கூடியவராக, ஏழை எளிய மக்களுக்காக தானம் செய்யக்கூடிய சஹாபியாக, ஒண்ணுமே இல்லாம அகதியாக வந்த அந்த சஹாபி மாறினார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லைங்க, தன்னுடைய மனைவியை கூட ஹலாலான முறையில அந்த மக்காவாசிகளுக்கு கொடுப்பதற்கு தயாராயிட்டாங்க. சிலவங்களுக்கு 2 மனைவி இருந்துச்சு, 3 மனைவி இருந்துச்சு. மக்காலுக்கு வந்தவர்கள் சொன்னாங்க, இங்க வாங்க, இந்த அருக பாருங்க மனைவி, உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, நான் தலாக் சொல்லிடுறேன், கல்யாணம். இது மாதிரி உலகத்தை யாராவது செஞ்சிருக்காங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனைவியை கூட அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கின்ற ஒரு மனப்பக்குவம் என்று சொன்னால் அது மதீனா வாசிகளுக்கு தான் இருக்கிறது. அன்சாரிகளை அவங்க பேரை உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில பொருளை பங்கு வைக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு வர பங்கு வைக்கின்ற பொழுது என்ன செய்யறாங்க, மக்காவாசிகள் கொஞ்சம் அதிகமா கொடுத்துடுறாங்க. அதாவது எப்படி ரசூலுல்லாஹ் தேவையானதை கொடுப்பாங்க. ஒட்டகம் வேணுமா ஒட்டகம் எடுத்துக்கப்பாங்க, துணி வேணுமா துணி எடுத்துக்க, கோதுமை வேணுமா கோதுமை எடுத்துக்க, வாள் வேணுமா வாள் எடுத்துக்க, அப்படி கொடுப்பாங்க. அப்ப மதீனாவாசியை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் அதிகமா போயிட்ட மாதிரி தெரியுது மக்காவாசிகள். உடனே அவங்க வருத்தப்படுற மாதிரி தெரியுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க எல்லாரும் நண்பர்கள் தான், அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா போன மாதிரி தெரியுது அப்படின்னா. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை விடுங்க, நான் உங்களுக்காண்டி இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், அன்சாரிகளுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எதுவுமே வாயத்திடல, மதீனாவாசிகள் கம்முன்னு போயிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தான் உங்களுக்கு வேணும், அல்லாஹ் தான் வேணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தான் வேணும், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாக்கு தான் வேணும் என்ற அடிப்படையில வாழ்ந்தவர்கள் தான் அருமையான சஹாபா பெருமக்கள். அந்தந்த ஆயத்தை அவ்வப்பொழுது அமல் செய்தவர்கள். எனவே நமக்கு விருப்பமான பொருள் தான் பணமாக இருக்கிறது, காசாக இருக்கிறது. எனவே அந்த பொருளை இந்த புனிதமான ரமலானிலே நாம் அதிகமாக செலவு செய்து மதரசாக்களுக்காக ஏழை எளிய மக்கள் எத்தனை பேர் வர்றாங்க, நம்மளால் எவ்வளவு முடியுமோ 100, 50, 200, 500 அல்லாஹ்வுத்தாலா அந்த செலவழிக்கக்கூடிய விஷயத்துல சொல்லுகின்ற பொழுது செல்வத்திற்கு தான் செலவழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதுவே செலவழிக்கிறான். ஒருத்தர் 100 ரூபா தான் வச்சுக்கிறாரு அப்படிங்க, அவர் 50 ரூபா கொடுக்குறது தப்பு கிடையாது. ஒருத்தர் 500 ரூபா வச்சுக்கிறாரு, அவர் 100 ரூபா கொடுத்து 400 ரூபா செலவு வச்சுக்கிறது தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் நன்மையை பகிர வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எல்லா வித நன்மைகளையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த புனிதமான மாதத்திலும் நாம் செலவு செய்ய வேண்டும், இதர மாதத்திலும் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் எந்த நன்மை கிடைக்கிறது சொன்னானோ அந்த நன்மையை
முழுமையாக அடைகிற பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.